என்னடா என்னப்பா? என்னடா நீ பாட்டுக்கு பாய் பாண்டு போயிட்டே இருக்க? ஓகேவா? நான் இத கேட்கல. வேற என்ன கேட்டீங்க? இன்னைக்கு அந்த குட்டி பொண்ணு நிலா கிட்ட சாரி கேட்கணுங்கிறதான அக்ரிமெண்ட். நீ என்னடானா டாட்டா கட்டிட்டு போயிட்டே இருக்க? பா, இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க பண்றதுப்பா. நீங்க எவ்வளோ பெரிய பிசினஸ் மேனு, நீங்க போய் இந்த குட்டி பொண்ணு கிட்ட சாரி கேட்கன்ற பேர்ல டைம் வேஸ்ட் பண்ணலாமா? எதுக்கு உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை? கிளம்புங்கப்பா. பாட்டி தான் ஏதோ சொல்றாங்கன்னா நீங்களும் உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நான்சென்ஸ். ஏண்டா நீ பண்ண தப்புக்கு நான் சாரி கேட்கலான்னு பார்த்தா நீ என்னைய நான்சென்ஸ்னு சொல்றியா? பிச்சிருவேன் பிச்சு. அப்பா நீங்க ஏன்பா அப்படி இருக்கீங்க? அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்க வேண்டாம்ப்பா. என் செல்ல குட்டி மேல எல்லாருக்கும் பாசமும் அக்கறையும் ஜாஸ்தியா இருக்கு. செல்லம். சரி, நீ கிளாஸுக்கு போ. நான் பிரின்சிபல் மாமா பார்த்துட்டு வேலைக்கு கிளம்புறேன். சரிம்மா. சரிடா செல்லம். தப்புடா கவின், அந்த பொண்ணு பாவம். நீ பண்ணதுக்கு நம்ம சாரி கேட்டுதான் ஆகணும், சரியா? வேணாம்ப்பா, சொன்னா கேளுங்கப்பா. வாடா பாப்பா. இப்ப எப்படி பாப்பா இருக்க? உடம்பு பரவாயில்லையா? ஓகே அங்கிள், நான் நல்லாயிட்டேன். அங்க மேல என்னடா பாத்துட்டு இருக்க? ஃளைட் போகுதா இல்லையான்னு பாத்துட்டு இருக்கேன்ப்பா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நீ முதல்ல சாரி கேளு. அப்பா, தமிழ மட்டும் இல்ல, ஆல் லாங்குவேஜ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. நிலாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல மேடம், டைம் ஆயிடுச்சு. அதான் அவளை கிளாஸுக்கு அனுப்பிட்டேன். ஓகே, உங்க பொண்ணுக்கு பயங்கரமான கண் திருஷ்டி, அதனாலதான் அப்படியெல்லாம் நடந்திருக்கு. நிச்சயமா நான் அந்த கவினை வார்ன் பண்றேன் மேடம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மேடம். சின்ன பசங்க இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க. வேண்டாம், விட்டுருங்க மேடம். சாரி கேட்கணும் தானே கிளம்பி வந்தோம். கேள்றா. அப்பா, என்னால இவகிட்ட சாரி கேட்க முடியாது. ஏன்னா இவதான் ஃபர்ஸ்ட் என் மேல கற்பாமூச்சி பொம்மையை போட்டு பயமுறுத்துனா. அப்ப எதுக்கு நான் சாரி கேட்கணும்? என்ன லாஜிக் இது? பாரு, அவ உன்னை வேணும்னே எதுவும் பண்ணல. ஆனா நீ தான் பிளான் பண்ணி பண்ணிருக்க. சோ நீ பிளான் பண்ணி பண்ண விஷயத்துல ஏற்பட்ட தப்புனால தான் இப்ப நீ சாரி கேட்கணும்னு நான் சொல்றேன். இப்ப நீ சாரி கேட்க போறியா இல்லையா? சாரிப்பா. என்கிட்ட ஏன்டா கேக்குற? நிலா கிட்ட கேளு. நிலா ரொம்ப சமத்தான பொண்ணு, நல்லா படிக்கவும் செய்யறா. such a great talented girl. நேத்து இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நான் வந்து பாக்குறதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு தான் நினைச்சேன். பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். அவ மேல இவ்ளோ அக்கறை எடுத்து கேக்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிலாவை நீங்க பெரிய ஆளா கொண்டு வரணும். அவகிட்ட நிறைய திறமை இருக்கு. கியூட்டா பேசுறா, அறிவா நடந்துக்கிறா. நீங்க ஏன் நிலாவை ஒரு நல்ல பாட்டு கிளாஸ்ல சேர்த்து விடக்கூடாது? படிப்பு ஒரு பக்கம் அவளுக்கு இருந்தாலும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் ஒரு குழந்தைக்கு ரொம்ப முக்கியம். ஆமா மேடம், எனக்கும் அந்த யோசனை இருந்தது. நான் நிலாவை பாட்டு கிளாஸ்ல சேர்த்து விடணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்பதானே ஸ்கூல்ல சேர்ந்திருக்கா, படிப்பு டிஸ்டர்ப் ஆக வேண்டான்னு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, நான் உடனே நிலாவை ஒரு நல்ல பாட்டு கிளாஸ்ல சேர்த்து விட்டுடுறேன். எனக்கு நிலாவை ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நேத்து அவ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப பயந்துட்டேன். குழந்தைய ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க. நாங்களும் ஸ்கூல்ல அவளுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்கிறோம். எல்லாம் அந்த வாலு பையன் கவினால வருது. ஐயோ, என்னால இவகிட்ட சாரி கேட்க முடியாது. அதனாலதான் சாரிப்பான்னு சொன்னேன். நீ மட்டும் இப்ப சாரி கேட்கலன்னா அப்புறம் அப்பா அவங்ககிட்ட பேசவே மாட்டேன்டா. அப்பா, என்னடா அப்பா பிளாஸ்டிக் டப்பான்னு ஷாக் கொடுக்குற? நீ சாரி கேட்டாதான் நான் அவங்ககிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டேன்ல. என்னை இப்படி எல்லாம் லாக் பண்றீங்களேப்பா. இப்ப நீ சாரி சொல்ற,
சாரி பூரி குப்பத்தி லாரி வந்தா வாடி வரகட்டி போடி. டேய் ஏண்டா சாரி கேட்க சொன்னா என்னடா பூரி லாரின்னு என்னமோ டிஆர் மாதிரி பேசிட்டு இருக்க. அதான் சாரி சொல்லிட்டேன், இப்ப அப்புறம் என்ன? சாரி நிலான்னு அவ கண்ணை பார்த்து பவ்யமா சொல்லு. அது கொஞ்சம் கஷ்டம். அவனை எங்களால அடக்கவே முடியல. படிப்பும் சரியா வரல, சேட்டத்தனமும் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி சரியா டியூன் பண்ணலாம்ல மேடம். அந்த பையன் ரொம்ப வசதியான வீட்டு பையன், வீட்ல ரொம்ப செல்லம். அதான் யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். எந்த குழந்தைங்களும் தப்பான குழந்தைங்க இல்ல மேடம். அவங்கள வளர்க்குற விதத்துல தான் எல்லாமே இருக்கு. என்னப்பா ஏன்பா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நீ இப்ப அவ கண்ணை பார்த்து சாரி சொல்ல போறியா இல்லையா? நிலா சாரி. பரவாயில்ல கவின், நீ என் கிளாஸ்மேட் தானே, இருக்கட்டும். இனிமேல் நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? அதுக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும். டேய் இதுக்கு எதுக்குடா டைம்? இப்பவே இந்த செகண்டே நீயும் நிலாவும் குட் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நிலா நீ ஒன்றும் கவலைப்படாத, இவன் உன்னோட ஃப்ரெண்டு தான். 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கோங்க. டேய் ஹேண்ட் ஷேக் பண்றானா கையை தூக்கி பாக்கெட்டுக்குள்ள விட்டுட்டு இருக்க, விட்றா. நிலாக்குட்டி உங்ககிட்ட சாரி கேட்டாச்சு, அதே மாதிரி உங்க அம்மா மேல சேர் அடிச்சாலும் ஒரு தடவை. அதுக்கு நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லை. அவங்க எங்க இருப்பாங்கன்னு சொல்லு, நான் நேர்லயே போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்க அம்மா இப்போ இங்கே தான் இருக்காங்க. இங்கயா? எங்க? இங்க நான் இங்க இல்ல, பிரின்சிபல் மிஸ் ரூம்ல இருக்காங்க. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப இப்பவே போய் அவங்கள பார்த்து சாரி கேட்டுறேன். இனிமே 2 பேரும் சமத்தா இருக்கணும்.